ஹலோ, கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் கல்ச்சர் மாறிக்கிட்டே வரும். ஸோ ஒரு கல்ச்சர் மாறும்போது முக்கியமாக 2 விஷயம் மாறுது. ஒன்று ஒர்க் ஸ்டைல் சேஞ்ச், இன்னொன்று ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச். ஒர்க் ஸ்டைல் மாறினாலே ஃபுட் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 10 years பிஃபோரும் இப்போவும் கம்பேர் பண்ணால் அப்போ இருந்த ரெசிபீஸ் விட இப்போ இருக்கிற ரெசிபீஸ் வந்து தேர் ஆர் டன்ஸ் அண்ட் டன்ஸ். லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் வரைக்கும் இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி உருவான ஒரு புது கல்ச்சர் தான் வந்து ஃபுட்டி கல்ச்சர். ஆன்லைனில் ஆவரேஜாக 10 வீடியோஸில் ஒரு வீடியோ ஆச்சு ஃபுட் ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் வரைக்கும் இட் இஸ் பீயிங் அப்லோடட் எவ்ரிடே. ஸோ இங்கே கிரேவிங்ஸ் ஓவராலாக ஆவரேஜாக பாப்புலேஷன் மத்தியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஃபுட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபுட்டோட கண்டென்ட்டை பேசிக்காக 2ஆக பிரிச்சிடலாம்: மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புக்கு எம்ஜிஸில் தான் தேவைப்படும், மில்லிகிராம்ஸில் தான் தேவைப்படும். லைக் விட்டமின், மினரல், கால்சியம், அயர்ன். அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே வந்து மோஸ்ட்டாக அது கிடச்சிடும். நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் என்னென்ன டெஃபிஷியன்சி எல்லாம் வரும் நம்மளோட மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் குறைஞ்சா அப்படின்னு சொல்லி. பட் நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுறது மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ். ஸோ அதில் 3 முக்கியமானவங்க யார் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு 60% கிட்ட தேவைப்படும், ப்ரோட்டீன்ஸ் 30% கிட்ட தேவைப்படும், ஃபேட் 10% கிட்ட தேவைப்படும். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் கிட்ட தேவைப்படும். நம்ம உடம்போட நார்மல் ஃபங்க்ஷனிங், நம்மளோட ஸ்டொமக், லங்ஸ், ஹார்ட் அதெல்லாம் வேலை செய்கிறதுக்கே 2000 கேலரிஸ் கிட்ட தேவைப்படும். ஸோ சராசரியாக ஒரு வேலைக்கு 600 கேலரிஸ் கிட்ட நம்ம சாப்பிட்டா அதுவே வந்து நம்மளோட பாடி எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, லைக் ரன்னிங், வாக்கிங், எக்ஸசைசிங் அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கேலரிஸ் தேவைப்படும். கார்போஹைட்ரேட்ஸ் 1 கிராமுக்கு 4 கேலரி கொடுக்கும். ப்ரோட்டீன்ஸ் 1 கிராமுக்கு 4 கேலரி கொடுக்கும். ஆனால் ஃபேட் 1 கிராமுக்கு 9 கேலரி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கல்ச்சரில் புதுசாக ஆட் ஆகிருக்கிற அந்த ஃபுட்ஸ் அதோட ஒரு சின்ன கேலரி லிஸ்ட்டை வந்து எடுத்திருக்கேன். மயனஸ் இந்த தந்தூரிக்கு தருவாங்க இல்லைங்களா, அது 100 கிராம்ஸ் வந்து 680 கேலரிஸ். பீஸா, ஒரு நார்மல் பீஸா வந்து 266 கேலரிஸ். ஒரு 150 ml கோக் வந்து 160 கேலரிஸ். கம்மியாக தெரிஞ்சாலும் இந்த சுகர் கண்டென்ட் ரொம்பவே அதிகம். இட் இஸ் 39 கிராம்ஸ். நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுறதே 30 கிராம் சுகர் மட்டும்தான். இந்த சுகர் அப்படின்றது வந்து ரொம்பவே கெட்ட பையன். அதை பற்றி நம்ம தனியாகவே பேசுவோம். ஒரு பர்த்டே கேக் இட் இஸ் 100 கிராம்ஸ் வந்து 260 கேலரிஸ். பிரியாணி 100 கிராம்ஸ் வந்து 200 கேலரிஸ். பட் யாருமே நம்ம 100 கிராம்ஸ் வந்து எடுத்துறது கிடையாது. ஸோ ஒரு பிரியாணி வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் 700 to 800 கேலரிஸ். பரோட்டா, ஒரே ஒரு பரோட்டா 164 கேலரிஸ். என்னோட ஃபேவரட் பன்னீர் டிக்கா 100 கிராம்ஸ் வந்து 278 கேலரிஸ். நான் சொன்ன எல்லாமே வந்து 100 கிராம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பட் நம்ம யாருமே 100 கிராம்ஸ் நிறுத்துவதே கிடையாது. வி ஆல்வேஸ் ஈட் இன் எக்ஸஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ், பர்த்டேஸ் அந்த மாதிரி போகும்போது, ஆர் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது நம்ம இதை கவனிக்கிறதே கிடையாது. ஒரு வேலைக்கே கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ் 1000 கேலரிஸை தாண்டிக்கிட்டு இருக்கோம் when we are going with such heavy foods. நம்ம ப்ரோட்டீன் எக்ஸஸாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் உடம்புல தங்காது, வெளியே வந்து. ப்ரோட்டீன் தவிர மீதி எல்லாமே வந்து நம்ம அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். எல்லா ஃபேட்டுமே கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை சுற்றி எப்பவுமே ஃபேட் தான் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கும் கிரேவிங்ஸ்க்கும் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்ன சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றதுல என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு செக்லேயே இருக்கும். ஸோ ஈட் ரைட், ஈட் நோயிங்.